தனுஷ்கோடி கடல் சீற்றத்துடன் காணப்படுவதுடன் மணிக்கு 50லிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? மேலும் மீனவர்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு? வங்கக்கடல்ல உருவாகி இருக்க புயல் சின்னம் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியான பல்வேறு பகுதியில் காலையிலிருந்து கனமழை கொட்டி தீர்க்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம், மண்டபம், பாமன் உள்ளிட்ட பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறை காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. நான் இருக்கக்கூடிய பகுதியான தனுஷ்கோடி பகுதியில் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் தனுஷ்கோடிக்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு அரசார்வ தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் சுற்றுலா பயணிகள் இங்கிருந்து அப்புறப்படுத்திருக்காங்க. தனுஷ்கோடியில் பார்த்தால் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் தனுஷ்கோடியில் மக்கள் நிற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மேலும் தனுஷ்கோடி மக்களை பாதுகாப்பா இருக்க வேண்டும் சார்பாக அரசு சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தனுஷ்கோடி கரையோர பகுதியில் உள்ள இந்த நாட்டுப்படைகளை பாதுகாப்பா நிறுத்தி வைக்க வேண்டும் என அரசு சார்பில் அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கு. தனுஷ்கோடியில் உள்ள அனைத்து சுற்றுலா பயணிகளும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. தற்போது தனுஷ்கோடி கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் தனுஷ்கோடி பகுதி மக்கள் மிகுந்த ஒரு அச்சத்துடன் இங்கே இருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.